கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷ விதமாய் நம்முடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கொடுத்து, இந்த நாளிலும் நம்மை சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூட்டி நம்முடைய பிதாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், அவரை ஆதாரிக்கவும் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான வாய்ப்பிற்காய் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு, விசேஷமாய் அடியான் சார்ந்திருக்கிற அவினாசி மற்றும் சத்தியமங்கல சபையின் சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, உங்களுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு நம்ம இந்த பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக பாடத்துடைய தலைப்பு அன்று ராத்திரியிலே அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துடைய மொத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நைட்ல நடக்கிற ஒரு சம்பவம், அவ்வளவுதான் பாடமே. இந்த பாடத்தை அப்படியே நம்ம நேரடியாக லிட்டரலாவே அந்த இரவுல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாடத்திற்கு மைய வசனமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. அதான் இதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தேவையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்ன சம்பவங்கள் நடைபெற்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு மையமா வச்சு பார்க்க போறோம். அதுல முக்கியமா ஒரு வசனத்தை நம்ம ரொம்ப உள்வாங்கிட்டு இந்த பாடத்துக்குள்ள போனோமா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு, அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 38வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போ இந்த வார்த்தைகள் அவர் சொன்னதன் நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, அதாவது சோதனை வரப்போகுது, அந்த சோதனைக்குள் நீங்கள் விழுந்து விடாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ நம்ம சோதனைகளை மேற்கொள்ளணும்னா முதலாவது என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோட நம்ம என்ன இருக்கணுமாமா, நெருங்கிய தொடர்புல இருக்கணும். அப்ப தேவனோட நாம் நெருங்கிய தொடர்புல இருக்கணும்னா அந்த தொடர்பு படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெபம் தான், இல்லைங்களா? ஏன்னா ஜெபத்தில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் அப்படின்னா தேவனோட பேசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ நமக்கு இதே இப்போ அன்னைக்கு சீசர்களுக்கு, இயேசு கிறிஸ்துக்கு எல்லாத்துக்குமே, ஆனாலும் இன்னைக்கு நமக்கும் வருகிற சோதனையை நாம் மேற்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெபம் முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல அவர் சொல்றார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் அப்படின்றார். அப்ப நம்ம ஜெபத்துக்கு உட்காரும் பொழுது நம்முடைய மாமிசத்தில் எத்தனையோ பலவீனங்கள் இருக்கும். அதுல முக்கியமான பலவீனம்னு பார்த்தா எதை சொல்லலாம்? என்னங்க, தூக்கம், இல்லைங்களா? அதான் ரொம்ப முக்கியமான பலவீனம். ஆனா அந்த தூக்கத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம ஆவி, நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்க ஆவி இருக்கு இல்லைங்க, அதை நம்ம மேல கொண்டு வந்தோமா அந்த ஆவி நம்மள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கு, உற்சாகமா வச்சுட்டே இருக்கும். நம்ம எந்த காலகட்டத்திலையும் சோர்வு அடைந்து விடாதபடிக்கு நம்ம உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எதற்காக சொன்னார்? இப்போ முக்கியமா நம்ம ஒரு சில பேர்த்துக்கு வந்த சோதனைகளை மாற்றம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா இயேசு கிறிஸ்து இந்த சொன்ன அந்த ஒரு வசனத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சோதனை வரப்போகுது. இந்த சோதனைக்குள்ள நீங்க என்ன ஆயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, சோதனையில சிக்கிடக்கூடாது, இந்த சோதனையை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார், இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல ஒரு இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு? இப்போ அதான் அவரே சொல்லிட்டார் இல்லைங்க, ஒருத்த காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டார். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றாரு?
ஏன் இந்த இடத்துலயே வந்து நேரடியாவே சொல்லியிருக்கலாம்ல, யூதாஸ் வந்து என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. என்னங்க சிஸ்டர்? புரியல. சகோதரி சொல்றாங்க யூதாஸ் வந்து அந்த செய்ய வேண்டிய காரியத்தை மற்ற சீசர்கள் தடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சரி, இது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் மொத்தம் பொதுவா சொல்லும் பொழுது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த இடத்துல யாரையுமே இந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்லல. அது ஒரு முக்கியமான ஒரு காரியமா நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, இதுல அத்தனை பேருமே அலர்ட் ஆகணும் இல்லைங்களா? இதுல யார சொல்றாருன்னு அது யார் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. யூதாஸ் சொல்ல வராரு, யூதாஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனா மெய்யாகவே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னும் பொழுது அவங்களும் அப்பொழுது மிகவும் துக்கமடைந்து அப்படின்னு வசனம் தொடங்குது. அப்பவே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு துக்கம், கவலை, ஒரு பெரிய துக்கம், ஒரு பாரம் இவங்க மனசுக்குள்ள, அத்தனை பேர்த்து மனசுக்குள்ளே வந்துருச்சு. இப்ப இதைதான் சொல்றாரு, இந்த மாதிரி சோதனைகள் வரும், இதை மேற்கொள்றதுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனோட தொடர்பு வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தனிமையா போய் அநேக நேரங்கள்ல அவர் ஜெபிக்கிறதால நம்ம வாச்சிருக்கோம் இல்லைங்களா? முழுதும் ஜெபித்தார் அப்படின்னு கூட வசனங்கள் இருக்கு. அப்போ அந்த அவருக்கு வர சோதனைகளை அவர் மேற்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார்னா தேவனோட அந்த தொடர்புல கண்டினியூட்டியா இருந்துட்டே இருந்தாரு. இப்ப அதை தான் இந்த இடத்துல சீசர்கள் சொல்றாரு, என்னன்னா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. உடனே வந்து எல்லாருக்கும் துக்கம் வந்து எல்லாரும் ஆண்டவரே நானோ அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா யூதாசும் வந்து ஆண்டவரே நானோ அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் சொல்றாரு, நீ சொல்ற மாதிரிதான்ப்பா, நீ தான் அப்படின்றாரு. இப்ப யூதாஸுக்கு மட்டும் தெரியற மாதிரி நீ தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. ஏன் அப்படின்னா இப்ப யூதாஸ் இந்த சோதனைய ஒருவேளை மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல இல்லைங்களா? இந்த பாடங்கள்ல எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நம்மளுக்கு வர எச்சரிப்புகளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், யூதாஸை போல சில நேரங்கள்ல வந்து அதை சாதாரணமா கடந்து போயிடுறோம் இல்லைங்களா? சாதாரணமா கடந்து போயிடும். அதோடைய பின் விளைவுகள் என்ன, ஏன் சொல்றாங்க, எதற்காக சொல்றாங்க அப்படின்னு வந்து நம்ம அதை யோசிக்காம அது சாதாரணமா கடந்து போயிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எச்சரிப்பு கொடுத்துறாரு. அடுத்தது இன்னொரு காரியம் நடக்குது, வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இப்போ இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னொரு வசனத்தை ஞாபகத்தை அந்த மனசுக்குள்ள வச்சுட்டே தான் இருக்கணும். இந்த வசனம் காரியங்கள்லாம் படிக்கும் என்ன வசனம் நம்ம ஆரம்பத்துல படிச்சதுதான், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்ற வசனம் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். அந்த வசனத்தை கம்பேர் பண்ணி தான் இதெல்லாம் பார்க்க போறோம். இப்போ அடுத்து யூதாஸ் முடிச்சுட்டு இப்ப யாருக்கு வந்துருச்சு, பேதுரு கிட்ட தெளிவா சொல்றாரு, பின்னும் கர்த்தர் சீமோனை நோக்கி, இதோ கோதுமையை சுளக்கிலை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அதுக்கு அவரே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார் அப்படின்னு. அப்போ பேதுருடைய மனநிலைமை இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்கிறார். பேதுரு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. எப்படி யூதாஸ்க்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்த மாதிரி இங்க பேதுருவுக்கும் ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆனா பேதுருடைய மனநிலைமை இந்த இடத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். அதுலயே 33, 34 வசனங்கள். லூக்கா 22. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். என்ன சொல்ல வராரு, நீங்க சொல்ற மாதிரில நான் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல, நான் பலவீனமான ஆள் கிடையாது, என்னை வந்து சாத்தான் என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது அப்படின்றாரு இல்லைங்களா? அதற்கு அவன் பாருங்க, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு பயங்கர போல்ட்டா தைரியமா சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவியதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று ஓப்பனாவே சொல்லிட்டாரு. பேதுரு, நீ இந்த அளவுக்கு நீ பேசுற, ஆனா நீ பேசுற நீ அடுத்தது என்ன பண்ண போற தெரியுமா அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு, இன்று ராத்திரி, அதாவது அன்று ராத்திரியில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு.
3 தரம் என்னை நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போற. ரொம்ப ஓப்பனா சொல்லிடுறாரு. இப்பவாது பேதுரு மனநிலைமை ஏத்துட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வர வசனங்கள் எப்படி தெரியுங்களா இருக்கு? ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அது மற்றவங்களையும் சேர்த்து குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல. அப்ப பேதுருடைய மனநிலைமை இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கு? இயேசு கிறிஸ்து இவர் சொல்றார், அதாவது இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அவர் செய்யற அற்புத அடையாளம் எல்லாம் பார்த்துட்டு அவர் இயேசு கிறிஸ்துவ இவர் தான் சொல்றார், நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தையும் யார் வாயில இருந்தா வருது? பேதுரு தான் சொல்றார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுத்துட்டே இருக்கிறார். சுருக்கமா என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் கிடையாது, அந்த அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்கன்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா? இங்க ஒரு பெரிய எச்சரிப்பு பேதுருவுக்கும் கொடுத்துட்டார். அது பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? அப்பவே தன்னை தாழ்த்தி இருந்தாருன்னா முடிஞ்சு வேலைய சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் இறங்கி இருந்தாருன்னா இந்த அளவுக்கு பேதுரு பேசி இருக்கவே மாட்டார். ஓ, ஆண்டவர் சொல்றார், ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது, அதாவது கோதுமை சுளைக்கல போட்டு புடைக்கிற மாதிரி உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டானா இதை விட அதை உணர்ந்து பார்த்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், நான் என்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஏதோ ஒரு சோதனை, ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ரெடியா இருக்குது, அதுதான் எனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் அப்படின்றத பேதுரு அந்த நேரத்துல அதாவது உணர்ந்து கொள்ளலை. அதுல 2வது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றத அவரு பெரிய காரியமா எடுத்துக்கொள்ள. ஏன் அப்படின்னா தான் அப்படின்ற மனப்பக்குவம் அவருக்கு இருந்துச்சு அந்த நேரத்துல. என்னால முடியும், நான் ஸ்ட்ராங்கான ஆளு, நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற நான் அப்படின்ற ஒரு காரியம் என்ன இருந்திருக்குன்னா இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தா பேதுருக்குள்ளேயே இருந்திருக்கு இல்லைங்களா? இதற்கப்புறம் அப்படியே நகர்ந்து போகுது காரியங்கள். அவங்க மேல் வீட்டறையில இந்த ராபோஜனத்தை எல்லாத்தையும் பந்தியை அனுசரிச்சு முடிச்சுட்டு கெத்செமனேக்கு போறாங்க. இங்க இருந்தா பாடமே முக்கியமா ஆரம்பிக்குது. வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40 வசனங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். இப்ப எல்லா சீஷரையும் கூட்டிட்டு போறாரு, ஒலிவமலைக்கு போயிட்டாரு. இங்க எல்லாம் முடிஞ்சது. அதாவது இந்த ராபோஜனத்தை முடிச்சுட்டு கடைசி பந்தி அனுசரிச்சு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போயிடுறாங்க. சீசர்ல கூட்டிட்டு போறார். வாசிங்க தொடர்ந்து. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இங்கதான் தெளிவா சொல்லிடுறார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு. அப்ப பாருங்களேன், அவர் எத்தனை முறை ஒரு விழிப்பை ஏற்படுத்திட்டே இருக்கிறாரு. ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தன்னுடைய சீசர்களுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆனா சீசர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? இந்த விழிப்புணர்வை ஏற்றுக்கொள்ள மனநிலைமை அவங்க முதலாவது ஏற்றுக்கொள்றது இல்லைன்றது 2வது பட்சம். இந்த இடத்துல இது அதை விட தாண்டி ஒண்ணு முக்கியமா என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றத அவங்க சரியா அதாவது கவனிக்க கூட மனநிலைமையில இல்ல, அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா? நல்லா ஆழ்ந்து கவனிச்சிருந்தா, நல்லா சிந்திச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? உடனே ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இல்லைங்களா? ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்திருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், இவர் வழக்கம் போல எதையோ ஒண்ணு சொல்றார் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் அன்னைக்கு கூட அந்த, அதாவது மற்றவர்களை விட்டுறலாம், அப்போஸ்தலர்களுடைய மனநிலைமையே அப்படி இருந்திருக்கு. அப்ப அப்போஸ்தலர்களுடைய மனநிலைமையே அப்படி இருந்திருக்குன்னா அவங்களை காட்டிலும் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு அவங்கள விட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? அவங்களுடைய பின் வாழ்க்கை எடுத்து பார்த்தோமா, அவங்களை காட்டிலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னா இல்ல இல்லைங்களா? அவர்களை விட நம்ம உண்மையாலுமே பலவீனமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல அவங்க கூடயே இருந்து நிறைய காரியங்கள் சொன்னாரு. இன்னைக்கு அவர் கூட இருந்து சொன்ன காரியங்களை காட்டிலும் அநேக வெளிச்சங்கள் யாருக்கு கொடுக்கப்படுது? நமக்கு கொடுக்கப்பட்டு வருது. ஆனா நாம் விழிப்புள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்றது நம்ம கவனிச்சுட்டே வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு போராட்டம் இந்த இடத்துல போயிட்டே இருக்கு. விழிப்புணர்வு, அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத மிக பெரிய விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா யாருடைய மனநிலைமை அங்க என்ன இல்லைன்னா ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அது எதற்கு சொல்ல வரார் அப்படின்னு கவனிக்கிற கூட ஒரு மனநிலைமையில இல்லாம கடந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்த சம்பவம் நடக்குது. மார்க் 14ஆம் அதிகாரம் 33 34 வசனங்கள் வாசி. மார்க் 14ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34. பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும்
தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். போதும். இப்ப என்ன அப்படின்னா அடுத்தது 11 சீசர்களையும் கூட்டிட்டு போயிட்டு மத்தவங்களால நிக்க வச்சுட்டு ஒரு 3 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிடுறார். கூட்டிட்டு போயிட்டு இப்ப இவ்வளவு நேரம் வந்து இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிட்டு இருந்தார்ல, இப்படி சோதனை வரப்போகுது, ஜாக்கிரதையா இருங்க, விழிப்புள்ளவர்களா இருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு எல்லாமே சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச இயேசு கிறிஸ்துவுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகில்னா என்னங்க? ஒரு பயம் இல்லைங்களா? நமக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்றது நமக்கே சரியா புரியாதபடி இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு எல்லாமே தெரியும்ல, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு கிளியரா சீசர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டாரு. இப்ப அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஏன் அவர் திகில் அடையணும், ஏன் அவர் மன வியாகுலப்படணும்? என்ன சிஸ்டர்? மாமிசத்துல வந்ததுனால அவருக்கு மாமிச பலவீனம் இருக்குன்றீங்களா? ஓகே, சிஸ்டர் சொல்றாங்க அந்த நேரத்துல வந்து ஒரு பலவீனம் வரும். அது சொல்றது என்ன, ஈஸியா சொல்லணும்னா, நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹால்ல போய் இந்த கொஸ்டின் வாங்கின உடனே மனசுக்குள்ள ஒரு படபடப்பு வரும். அந்த மாதிரி சொல்றாங்க சிஸ்டர் இல்லைங்களா? எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட அந்த மாமிசத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நம்ம சரியானபடி நிறைவேற்றிட்டு வந்துட்டோம். இப்ப இந்த இடத்துல இதான் ஃபைனல் டச், நெக்அப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ற முடிக்கிற ஒரு காரியம். இந்த நேரத்துல இது வரைக்கும் நம்ம சரியா பார்த்த நாம் ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பின் பாயிண்ட் மிஸ்டேக் நடந்துட்டாலும் என்ன ஆகும்? ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டமும் கொலாப்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? அப்ப அவருக்கு அது ஒரு பெரிய மனக்கலக்கமும் ஒரு அது என்ன சொல்றது வியாகுலமும் தொடங்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, வாசிக்கலாம் 34வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய மனசு அப்படி சாகுற அளவுக்கு ஒரு மனசு வந்து அவ்வளவு கஷ்டப்படுதாமா. ஒட்டுமொத்தமா அப்படி ஒரு மனுஷனுக்கு சாவு வர்ற அளவுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு துக்கம் இருந்ததுன்னா, நம்மளாம் ஆக்சுவலா இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு துக்கமெல்லாம் வரல. இப்போ அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம், ஏன் இயேசு கிறிஸ்துக்கு இவ்வளவு ஒரு நடுக்கம், இவ்வளவு ஒரு காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னு இன்னும் நிறைய பாயிண்ட்கள் இருக்கு, பார்க்கலாம். அப்போ என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் பின்னாடி போறார். அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வாசிச்சிட்டார். லூக்கா 22 41 42. லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய், அப்ப அந்த 3 பேர் தனியா நிறுத்திட்டு கொஞ்சம் முன்னாடி போய் இவர் என்ன செய்யறாரு? முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கவனிச்சுக்கணும். அவர் ஜெபம் அங்க போய் கெத்செமனேல தான் அவர் முக்கியமான ஜெபம். அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு இந்த மாமிச வாழ்க்கைக்கு அவருக்கு ஒரு முடிவு, ஒரு பெரிய காரியம் நிகழப்போகுது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய ஜெபத்தின் முதல் வார்த்தை என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவே, உமக்கு சித்தமானால் என்னுடைய சித்தம், அதாவது உம்முடைய வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். தொடர்ந்து வாசிங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சித்தம் என்னன்னா, இந்த பாத்திரம், இந்த ஒரு கடைசி காரியம் இருக்குல்ல, கடைசியில சில நிகழ்வுகள் நடக்குது இல்ல, அது என்னை விட்டு நீங்கும்படி செய்யறதுனா நீங்க நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அடுத்தது பிதாவுடைய சித்தத்துக்கு போறாரு. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு சித்தம் என்னவோ அதவே நீங்க பண்ணுங்க அப்படின்றாரு. பாருங்க, ஜெபத்துல முதல்ல வந்து என்ன சொல்றேன்னா, பிதாவே, உமக்கு சித்தமானால், இந்த வார்த்தையை தான் நம்ம கவனிச்சுக்கணும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அதாவது இப்போ இதற்கு அப்புறம் சில சம்பவங்கள் நடக்கும். நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஈடுபலியை கொடுத்துட்றேன், என்னுடைய ஜீவனை கொடுத்துட்றேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த பாத்திரத்தை நீங்க சொல்ல, ஆனா அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில சம்பவங்களை நான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது, சில வீண் பலிகளை எதிர்கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்குது, உமக்கு எதிரான செயல்படுறேன்னு ஒரு குற்றச்சாட்டுல எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒரு காரியங்களை நான் அதை தவிர்த்துட்டு போக முடியுமா? ஆனாலும் என்ன சொல்லிடுறாரு, இது என்னுடைய சித்தத்தின்படி நீங்க செய்ய வேண்டாம்,
உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்றாரு. அதே லூக்கால 22:44 ஒரு வசனம் பதிவாயிருக்கு. ஆனா இந்த வசனம் வந்து முக்கிய பிரதிகள்ல வந்து இல்லாத ஒரு வசனம் தான். ஆனாலும் நம்ம இந்த வசனத்தை ஒரு 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 காரியத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுறோம். வாசிங்க சிஸ்டர் இந்த வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போ வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளா தரையில விழுந்துதாமோ. இந்த வசனம் நீ ஒரு சேர்க்கப்பட்ட வசனமா இருந்தா கூட ஒரு காரியத்தை அதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு மிகவும் உச்சகட்ட வேதனை, உச்சகட்ட மன உளைச்சல் ஏற்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக், இப்ப நம்மளுக்கே சில வேதனைகள் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா வேர்ந்து தெரியுங்களா, திடீர்னு ஏதாவது ஒரு பயம், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது உடம்பு வேர்க்கும் இல்லைங்களா. அதுவே உச்சகட்டமா மாறும் பொழுது என்ன ஆகுனா, அந்த வேர்வையின் வழியா ரத்தமே வெளியே வருங்களாம். ஆனா நம்ம மாதிரி ஒரு சராசரி மனுஷனுக்கு அந்த அளவுக்குலாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அவ்வளோ வேதனைகளையும் தாங்க வேண்டியதா இருக்கு, அவ்வளவு அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அவர் அவ்வளவு அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றது இன்னும் ஒரு 2 வசனத்துக்கு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இப்ப அடுத்ததா பாருங்களேன், இவர் என்ன சொல்லிடுறாரு, நீங்க இங்க இருந்து நீங்க ஜெபிங்கப்பா, ஏன்னா இதுக்கு பின்பதாக பெரிய சம்பவங்கள் நடக்கும் போது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அவர் போய் பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்டும் ஜெபிச்சுட்டு முதல் முறையா வந்து பாக்குறாரு. வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் நல்லா தூங்குறாங்க. வாசிங்க சிஸ்டர். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணி. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. எதனால நித்திரை பண்றாங்களாமா? துக்கத்தினால். என்ன துக்கம்? உங்களில் ஒருவன். என்ன துக்கம்? ஏன்னா நான் அப்பவே முதல்லயே இந்த வார்த்தை வந்தவனவே நான் கவனிக்க சொன்னேன், இந்த வார்த்தையை கவனிச்சுக்கன்னு சொன்னேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்ல, அவர் ஒரு பாயிண்ட் சொல்லும் பொழுது எல்லாரும் மிகவும் துக்கம் அடைந்தார்கள் ஒரு வார்த்தை வந்து எதற்கு? எங்களை காட்டி கொடுப்பான், இந்த ராத்திரியில என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்ன உடனே அப்பவே எல்லாத்து மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சாமா? ஒரு துக்கம் அழுத்திருச்சா. என்னடா திடீர்னு இப்படி சொல்றாரு, நம்மள துரோகின்னு சொல்லிட்டாரு, நம்மளோ யார் யார் அப்படின்ற ஒரு பெரிய துக்கம் வந்துருச்சு. இந்த துக்கம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா அவங்கள்ட்ட அப்படியே அடுத்ததா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நிறைய சம்பவங்களை சொல்ல 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 இவங்களுடைய மனநிலைமையில என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களை ஒரு பெரிய துக்கம் ஆட்கொண்டது, மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்துருச்சு. துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு வாசிங்க. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். மறுபடியும் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்ப என்னன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து போய் பிதாவே உங்களுடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்டோம் அப்படின்ட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பதில் கிடைக்கலங்க பிதா கிட்ட. திரும்பவும் வந்து இவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்களா? இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டாருன்னு நம்ம மூத்த சகோதரர் எழுதியிருக்காரு. எப்படி தனிமைப்படுத்தப்பட்டார்னா, அவருடைய உணர்வு அங்க யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியல, உணர்வால தனிமைப்படுத்தப்பட்டார். ஒரு ஆறுதல் தேடுறாரு. இன்னைக்கு நம்ம மண்ணால கூட வாசிச்சோம்ல, அதாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறாங்க, ஒருவருடைய உணர்வை இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கிறது. எந்த ஒரு காரியத்துக்கும் அங்க யாருமே இல்லை. ஒருவேளை இவங்க ஜபத்தின் மூலமாவது எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா பிதாவுகிட்ட இருந்து அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஒரு ஆறுதலை தேடி வந்து பார்க்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தூங்குறாங்க. அதான் ஏசாயா 63:3 ஏதோ அந்த வசனம் வரும், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் என்னோட கூட ஒருவனும் இருக்கலாம் அப்படின்னு அந்த உணர்வை வந்து இந்த ஒட்டுமொத்த பாரத்தையும் இந்த உணர்வுகளையும் அவர் ஒருத்தரை. இப்ப இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொரு சகோதரத்தை போய் சொல்லி அதற்காக ஒரு ஆறுதல் தேடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய மனநிலைமையை அங்க புரிஞ்சுக்கிற ஒருத்தருமே இல்ல. அப்ப அவ்வளோ துக்கத்தையும் அவ்வளோ பாரத்தையும் யாருமே அனுபவிக்க வேண்டியதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதான் வந்து பார்த்துட்டு 1 மணி நேரம் என் கூட இழுத்திருக்க முடியாதா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதன் மூலியமா எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும்ல, எனக்கும் கிடைக்கலாம். அது காட்டிலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் பெரிய சோதனையிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போறார். மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஜெபிக்கிறார். மறுபடியும் வாசிக்கலாம். மார்க் 14:37-38.
மார்க் 14ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38. ம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? பாருங்க, மறுபடியும் வந்து எவ்வளவு ஏக்கத்தோட கேட்கிறாரு பாத்தீங்களா, எவ்வளவு பாரத்தோட கேட்கிறாரு. என்னப்பா இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் தூங்குறீங்களே, கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் உங்களால முடிச்சிருக்க முடியாதா? என்னுடைய தவிப்பை உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? இவ்வளவு நாள் என் கூடயே இருந்தீங்களே, என்னுடைய உணர்வு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட கேட்கிறாரு. 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை எனக்கு மாத்திரமல்லப்பா, உங்களுக்கும் பெரிய சோதனை வரப்போகுது. இந்த சோதனையிலிருந்து நம்ம எல்லாமே அதை மேற்கொள்ளணும்னு என்ன பண்ணணும்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆவி, தேவன் கொடுத்திருக்கிற ஆவி எப்படி இருக்கு? உற்சாகமா தான் இருக்கு. அந்த ஆவியை அவித்து போடாதீர்கள் அப்படின்றாரு. அவ்வளவு தூரம் சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதைய காட்டிலும் சீசர்கள் வந்து தூங்குறாங்க. அவங்களுக்கு பெரிய தூக்கம் அங்க. அப்ப தூக்கம் அப்படி அவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு சில காரணங்களை வந்து மூத்த சகோதரர் ரசல் பேர் வந்து எழுதியிருக்காங்க. வாசிக்கலாம். ரீஃபரன்ஸ் 550 வாசிங் ஸ்டார். நடுராத்திரி ஆயிற்று. அவர்கள் நேரமே தூங்கும் பழக்கம் உடையவர்களாய் காணப்பட்டனர். இப்ப சீசர்கள் எப்படி இருந்தாங்களாமா? சீசர்களுடைய பழக்கம் எப்படி இருந்ததாமா? சீக்கிரமாவே நேரமாவே தூங்குவாங்க. தூங்கி பழக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. ஒரு பாயிண்ட். அன்றைய மாலையில் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் போதகர் கொடுத்திட்டதான பலமான பாடங்கள், அதாவது அந்த நாள்ல ஏற்பட்ட அழுத்தம்னா, உங்களில் ஒருவரை காட்டி கொடுப்பான்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு அழுத்தம் வந்துருச்சு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யோவான்ல 13ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் அப்படியே கடந்து ஒரு 4 அதிகாரத்தை படிச்சு பார்த்தோமா, சீசர்களுக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட நிறைய ஒரு 3 அதிகாரமே அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்ல இதெல்லாம் கேட்கும் போது, நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்ட்டார். நான் இருக்க மாட்டேன் இனி உங்களோட, இனி இப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு பெரிய மனபாரம் வந்துருச்சு. அவர்களிடத்தில் அரை தூக்கத்தினை ஏற்படுத்தினது. அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு பதிலாக தூங்கினார்கள். போதகருக்கு நெருக்கமாய் காணப்பட்ட மூவரும் கூட தூங்கினார்கள். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்ப தூங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு காரணம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் நேரமே தூங்கி பழகி இருப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ராமுழுதும் ஜெபிச்சாருன்னா படிச்சிருக்கோம். அப்ப சீசர்கள் வந்து என்ன நேரமே தூங்கி இருப்பாங்களா? தூங்கி இருப்பாங்க. எடுத்துக்கலாமா? அத அவங்களுக்கு நேரமே தூங்கி பழகிட்டாங்கன்றத எடுத்துக்கலாமா? கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இவங்க தூங்கி பழகிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் டிராவல். அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க மீன் பிடிக்கிறவர்களா இருந்தாங்க. அவங்க முழுதும் கூட மீன் முழிச்சிருந்து மீன் பிடிச்சிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவ என்னைக்கு பின்பற்றி வராங்களோ அன்னைக்கே அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஆயிடுச்சு? டோட்டலா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டாங்க. 3.5 வருஷத்துல இவங்க வாழ்க்கை முறை அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்க நைட்ல என்னதான் முழிச்சிட்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கூட வரும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. அப்படியே தூங்கி அதுக்கு பழகிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்த மன அழுத்தம் எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய தூக்கம் வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் எவனை விளங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடுறா அப்படின்றது. என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அது மூலியமாவே என்ன நம்முடைய ஆவிய சாத்தான் உற்சாகம் இழக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்றத வந்து இந்த ஒரு காரியத்துல இருந்து கூட நம்ம கவனிச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அவர் 3வது முறை வந்து வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். எழுந்திருங்கள், போவோம் என்றார். இப்ப இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் அப்படின்றாரு. அப்படிதான் சொன்னாரா? அடுத்த லைன் எப்படி தொடங்குனா, போதும் அப்படின்றாரு. முதல் வார்த்தை என்ன வருதுன்னா, நீங்க இனி நல்லா தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே என்ன சொல்றாரு? போதும், வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் காட்டி கொடுக்கப்படுகிறார். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துட்டா அப்படின்றாரு. இப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தூங்க சொல்றாரா, இனி தூங்கி இளைப்பாருங்கள் அப்படின்ட்டாரு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்ட்டாரு. அடுத்த வார்த்தையே போதும், எந்திரிங்க அப்படின்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது?
அப்ப நீங்க உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நீங்க நல்லா தூங்குங்க அப்படின்றாரா? என்ன சொல்ல வர்றார்? இதோடைய அர்த்தம் என்ன? இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். அதான் நம்ம வசனத்தை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு அழுத்தி அழுத்தி கேட்டேன். இந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தமே கேஜேவில தான் இப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு, இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதே நம்ம திருவிழிய மற்ற மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது தெளிவா வசனம் இருக்கு. இப்ப வாசிங்க சிஸ்டர். அவர் மூன்றாம் முறை வந்து அவர்களை நோக்கி இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? இன்னுமே தூங்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் நான் இத்தனை முறை உங்களுக்கு சொல்லி அலாட் பண்ணிட்டேன், இவ்வளவு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன், இன்னும் தூங்குறீங்களாப்பா நீங்க? போதும் போதும், இவ்வளவு நேரம் தூங்குனது போதும், நேரம் வந்து விட்டது, நேரம் வந்துருச்சு. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். இப்ப புரிஞ்சுதுங்களா அந்த வசனம்? அவர் அதுல என்ன சொல்லி இருக்காருன்னு புரிஞ்சுதா? இனி தூங்கி இளைப்பாருங்கள் அப்படின்னு சொன்னது அப்படி இல்ல, தூங்குனது போதும், டைம் தூங்குற டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதற்கப்புறம் நீங்க நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, தூங்கவே முடியாது, எந்திரிங்க. இப்ப எனக்கு முடிவு வந்துருச்சு, அது நிமித்தமா நீங்க பெரிய, அதாவது இவ்வளவு நேரம் சொன்னார்ல, ஏப்பா ஜாக்கிரதையா இருங்க, விழித்திருங்க விழித்திருங்க விழித்திருங்கன்னு சொல்லிட்டே இருந்தார்ல, இப்ப அவங்க அதை கேட்கவே இல்லை, தூங்கிட்டாங்க. சரி, இதுக்கு மேல சொல்லி விழித்திருங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல, நீங்க எந்திரிங்க. இனி நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க தூக்கம் என்ன பண்ண போகுது, உங்களை விட்டு ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? அதாவது கெத்செமனேக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நம்ம அதுக்காக தான் அந்த வசனத்தை அப்படியே லிட்டரலா அதே போட்டு அதே வாச்சோம், அவருடைய மனநிலைமை புரிஞ்சுக்கிறது. திகில் அடைஞ்சாரு, மிகவும் வியாவுலப்பட்டாரு, அவருடைய ஆத்தும மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்துச்சு, அவருக்குள்ள ஒரு நடுக்கம், பயம் எல்லாமே வருது. இப்ப என்ன காரணத்துக்காக அவ்வளவு பயம் நடுக்கம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட மனிதர்னா ஒரு பூரண மனிதர். ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? பூரண மனிதர்களா இருக்குமா? அபூரணமா தான் இருக்கும். இப்ப நமக்கு மரணம் வர்றது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. ஆல்ரெடி நம்ம முக்கால்வாசி செத்து போயிட்டோம், இன்னொரு கால்வாசி தான் நம்ம சாக வேண்டியது, மறிக்க வேண்டியது இருக்கு இந்த மாமிசத்துல, இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து இருந்தார்ல, அவர் அப்படி இருந்தாரா? இல்ல. அப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மறிக்கிறதுக்கு ஒரு 1% தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு மறிக்க வேண்டியதுக்கு, சரிங்களா? நம்ம சாக வேண்டியதுக்கு, நம்ம உடல் உறுப்புல அழிய வேண்டியது இன்னும் ஒண்ணுதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு சாகருக்கு உடல்ல உறுப்புகள், ஒட்டுமொத்த உறுப்பு ஒவ்வொன்னா அழிஞ்சிட்டே வரணுமாமா. இப்ப ஒண்ணு கெட்டு போய் சாகிறது ஈஸியா, இல்ல ஒட்டு மொத்தமா ஒவ்வொன்னா கெட்டு சாகிறது ஈஸியா? ஒண்ணு கெட்டு சாகிறது ஈஸி. புரியுதுங்களா பாயிண்ட்? நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்ப நான் இன்னும் புரியுறாங்க. இப்போ நான் இருக்கேன், இப்ப நான் சாகருக்கு என்னுடைய கிட்னி மட்டும் ஃபெயிலியர் ஆனா முடிஞ்சு, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப எனக்கு சாகுறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. ஈஸி. இன்னொரு சகோதரர் இருக்காரு, அவரும் சாகணும், ஆனா அவர் சாதாரணமா சாக முடியாது. ஃபர்ஸ்ட் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா அழியணும், அதாவது கெட்டு போகணும். அப்ப அந்த கெடும்போது அதோடைய வேதனை எப்படி இருக்கும்? ஒவ்வொன்னா அதோடைய வலிகள் வேதனைகள் ஒவ்வொன்னா கூடிட்டே ஒரு உச்ச கட்டத்துக்கு போகும். புரியுதுங்களா? அப்போ அவர் பரிபூர்ணமா இருக்கிறவருக்கு சாவு அவ்வளவு சீக்கிரம் கிடையவே கிடையாது. அவர் சாகுன்னா பயங்கரமா கஷ்டப்படணும். அதே மாதிரி உணர்வுகள் இருக்குல்ல, இப்ப உணர்வுகள்னா நம்ம அன்பு அப்படின்னா, நம்மளுடைய அன்புனா பூர்ணமான அன்பா? அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு துக்கம் வரும்னா அது முழுமையான பூர்ணமான துக்கமான எதுவுமே கிடையாது, எல்லாம் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை, அன்புனா முழுமையான ஒரு அன்பா இருக்கும். அதே மாதிரி துக்கம்னாலும் எப்படி இருக்கும்? முழுமையான துக்கம், 100% அந்த 100% துக்கமா இருக்கும். அப்போ அத ஒரு பாயிண்ட்ல எழுதியிருக்காங்க. சில பேர் கேள்வியே கேட்டிருக்காங்க, என்னது இன்னைக்கு உலகத்துல ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அவன் போய் சிரிச்சுட்டே தூக்கு தண்டனை ஏத்துக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க அப்படி பயப்படுறாருன்னா அவர் என்ன கடவுளுடைய குமாரன்? அவருக்கு என்ன அப்படி வல்லமை இருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குதான் பிரதர் இந்த பாயிண்ட் சொல்றாரு, மனிதன் ஆல்ரெடி அவன் எல்லாத்துலயுமே எப்படின்னா ஒரு கொடூரனா மாறிட்டான். அவனுக்கு மனசாட்சியே கிடையாது, எல்லாம் அழிஞ்சிருச்சு கொஞ்சமா. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்ல,
அவர் ஒவ்வொரு பாயிண்டா ஒவ்வொரு ஸ்டெப்பா இறந்துட்டு வரணும். அதாவது ஒவ்வொன்னையா அனுபவிக்கணும். நம்மெல்லாம் வந்து எல்லாமே இப்ப முடிச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நெக் ஆஃப் மூவ்மெண்ட்ல நம்ம இருக்கிறோம். ஆனா அவருக்கு அப்படி இல்லை. அந்த மரணத்தை ருசி பார்க்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அதாவது அந்த நம்மளுக்கு காட்டிலும் ஒரு 1000% அவர் படியை கடந்து போகணும். இந்த 1000% எப்பதான் கடக்கணும்? இனிமேல்தான் ஒவ்வொன்றா கடந்து வரணும். அவ்வளவு துக்கங்களும், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு வலிகள் எல்லாமே அவ்வளவு கடந்து வரணும். அப்ப அதை அதிகமா நம்மள ஃபீல் பண்ண வைக்குமா, பண்ண வைக்காதா? இயேசு கிறிஸ்துக்கும் அந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு. அவர் அந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்துட்டு அந்த மரணத்தை கடக்கணும்னா இன்னும் இவர் சரீரத்துக்குள்ளேயும் சரி, மனதளவுலையும் சரி, வெளியரங்கமாவும் சரி, பல சோதனைகள், பல வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து வரணும். அதனாலதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிகவும் வியாகுலப்பட்டார். என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கு, மிகவும் திகில் அடைந்தார் அப்படின்னு எல்லாம் வசனம் வந்திருக்குன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு கேட்டா அவருக்குள்ள இவ்வளவு காரியங்கள். ஆனா நமக்கு நேரும் போது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு மரணம் அப்படின்றது ஈஸி, ரொம்ப ஈஸி. இயேசு கிறிஸ்துக்கு மரணம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் அவ்வளவும் அனுபவிச்சு சாக வேண்டியத ஒரு சூழ்நிலை. அதை இது நினைச்சுதான் அந்த இடத்துல வந்து அதெல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை கடந்து தேவனுடைய திட்டத்தை நம்ம சரியானபடி நிறைவேற்றி முடிச்சிருவோமா அப்படின்ற ஒரு உணர்வும் சேர்ந்துதான் அவர்கிட்ட பிதா கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீ கொடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதற்கு பின்பதாக இது வரைக்கும் அவ்வளோ பாடுகள் பட்டவரு என்னை காட்டி கொடுக்கிற வந்துட்டான், வாங்கப்பா போலான்னு எந்திரிச்சு போறாரு. போயிட்டு தைரியமா யார தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. அது வரைக்கும் எப்படி இருந்தாரு? பயம், திகில், வியாகுலம் எல்லாமே இருந்துச்சு. இதற்கப்புறம் யார தேடுறீங்க? அவங்கள்ட்டயே போய் கேட்கிறாங்க. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன்னு சொல்றாங்க. அது நான் தான் அப்படின்றார். அப்போ அவ்வளவு நேரம் இல்லாத ஒரு மனதைரியம், ஒரு போல்ட்னஸ் எல்லாமே அந்த இடத்துல எப்படி வந்துச்சு? அதற்கப்புறம் இதான் கேள்வி. அவ்வளவு நேரம் இல்லைங்க, அவ்வளவு நேரம் பயந்தார் தானே, அவ்வளவு நேரம் திகில் அடைஞ்சார், அவ்வளவு நேரம் வியாகுலப்பட்டார். சீசர்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் முழிச்சிருங்க, எனக்காக முழிச்சிருங்க, 1 மணி நேரம் என்னோட செலவு பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் கதறினார். அப்படி கதறின இயேசு கிறிஸ்து அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா சம்பவங்களும் சரி, அதாவது அண்ணாட்ட கொண்டு போறாங்க, காய்பாட்டை கொண்டு போறாங்க, பிலாத்திட்ட கொண்டு போறாங்க, ஏறதிட்ட கொண்டு போறாங்க, எல்லாத்திட்டையும் அவர் கேஷுவலா கடந்து போறார். எப்படி முடிஞ்சது? அப்ப என்ன மாற்றம் அவருக்கு நடந்துச்சு? என்ன சிஸ்டர்? ஆவி உற்சாகமானது ஓகே. நான் கேட்கறது நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். அந்த இடத்துல எப்படி அவருக்கு அந்த பலம் கிடைச்சதுன்னு கேட்கிறேன். எப்படி தேவதூதன் வந்து பலப்படுத்தினார். ஓகே, ஒரு பாயிண்ட். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க தைரியமா சொல்லலாம். பரவாயில்ல, சகோதரிகளை நல்லாவே உண்மையாலுமே ரொம்ப ட்ரை பண்ணி நல்லா சொல்றாங்க. சகோதரர்கள் தான் யாருமே பதில் சொல்ல. பிரதர் ஒரே அடியா அடிச்சிட்டாரு. சகோதரிங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நாங்க அமைதியா இருக்கோம், எங்களை வந்து நாங்க விட்டு கொடுத்துட்டோன்றாரு. பரவாயில்ல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல தேவன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பதில கொடுத்துட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா 3 முறை போய் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவரை வந்து தேவதூதர்கள் வந்து தேற்றினார்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 43, 44 ரெண்டுலயும் ஒரு 2 வசனமும் மூல பிரதிகள இல்ல. அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த இடத்துல எப்படி தேற்றப்பட்டார் அவருக்கு? அப்படி அந்த இடத்துல எப்படி பலன் கிடைச்சது? தேவன் எப்படி அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு பதில கொடுத்தாரு அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது, சகோதரர் ரீபிரின்ஸ்ல ஒரு சின்ன குழு கிடைச்சது. வாசிக்கலாம். ரீபிரின்ஸ் 2467 அப்படி தொடர்ந்து வாசிங்க. அவர் அவமானத்தை எண்ணாமல் என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் பைபிள்ல எடுத்து வச்சுக்கோங்க, வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 12:2 எடுத்து வச்சுக்கோங்க, நீங்க வாசிங்க. அதாவது பிதாவுக்கு பிரியமாய் இருப்பதற்கு முன்பாக, பிதாவுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பாக கர்த்தருக்கு அவமானங்கள் ஒரு பொருட்டாய் இருக்கவில்லை. இப்ப எபிரேயர் 12:2 வாசிங்க.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, தேவன் கொடுக்க போறாரு. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு இப்ப தொடர்ந்து வாசிங்க. அவமானம் அடைதல் எனும் அம்சத்தை நீங்கி விடுவதற்காக வாய்ப்புள்ளது என்ற எண்ணம் அவருக்கு காணப்பட்டது வரையிலும். பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துக்கு இனி படப்போகிற அவமானத்தெல்லாம் தேவனுக்கு சித்தமா இருந்தா அவர் நீக்கலாம் அப்படின்ற மாதிரி யாருடைய மனநிலைமை இருந்துச்சுங்களாமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்ததாமா? அப்படி காணப்பட்ட வரையிலும் கூடுமானால் நீங்கி விடப்பட்டும் என்று பதற்றத்துடன் இயேசு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இனி வரப்போகிற அந்த பெரிய அவமானங்கள்ல இருந்து தேவன் நீக்கட்டும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு அவர் இருந்தாராமா. ஆனால் இப்படியாக நீங்குவது பிதாவின் சித்தமல்ல என்பதை அவர் உணர்ந்த உடனே என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது என்று அவருடைய இருதயம் காணப்பட்டது. இப்ப பாயிண்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதுன்னு பிதாவின் சித்தம் இதுதான் அப்படின்னு எப்ப உணர்ந்தாரு? ஏன்னா சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று அவர் இருதயம் காணப்பட்டது. பிதாவின் சித்தம் தொடர்புடைய முடிவானது உடனடியாக அவருக்கு ஒரு பலத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பிதாவின் சித்தம் தான் இது அப்படின்றத அந்த இடத்துல யார் வெளிப்படுத்துறது, எப்படி வெளிப்படுத்தினாங்க? ஏன்னா 3 முறை ஜபிக்கிறார் சொல்லிதான் 3ஆம் முறை அவர் கடந்து வந்துடுறாரு. ஓகே, அப்ப 3ஆம் முறை வரும்போது அவர் முடிவு பண்ணிடுறாரு, இதுதான் பிதாவுடைய சித்தம் அப்படி. அப்ப பிரதர் இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிதாவே இது என்னுடைய சித்தம் அல்ல உமக்கு சித்தமானால் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார்ல, வச்சுட்டு தான் 3 முறையும் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல இது உம்முடைய சித்தம். போய் ஃபர்ஸ்ட் முறை ஜபிக்கிறார், பதில் வரல. 2வது முறை ஜபிக்கிறார், பதில் வரல. 3வது முறை ஜபிக்கிறார், பதில் கிடைச்சிருச்சு. எப்படி அப்படின்னா, இவர் பண்ணின பிரேயர்லயே கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? பிதா கிட்ட இருந்து உன்னுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்துக்கு பதிலே கிடைக்கல. அவருடைய சித்தம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க, இதுக்கு பதிலே கிடைக்கல. இப்ப இந்த இடத்துல என்ன உணர்ந்துட்டாரு இயேசு கிறிஸ்து? தேவனுடைய சித்தம் தான். அதுதான் இப்ப பாருங்க, அது என்னுடைய சித்தம் அல்லன்னு ஒரு வார்த்தை தொடங்குதுல, அல்ல இருந்து வர அதான் அதுக்கு மேல. ஆனால் இப்படியாக வசனம் இருக்குல்ல, வாசிங்க. ஆனால் இப்படியாக நீங்குவது பிதாவின் சித்தமல்ல என்பதை அவர் உணர்ந்த உடனே என்ன பண்ணிட்டாரம்மா? 3வது முறை ஜபிக்கும் பொழுது நான் பண்ற என்னுடைய சித்தம் சொன்ன அது யாருக்கு சித்தம் இல்ல? பிதாவுக்கு சித்தம் அல்லன்னு உணர்ந்த உடனே பிதாவுடைய சித்தம் இதுதான், இத கடந்துதான் வரணும் அப்படின்ன உடனே இதுவே இவர் என்ன பண்ணிருச்சாமா? அந்த இடத்துல ஒரு பெரிய பலப்படுத்திருச்சாமா. ஓ, இதுதான் பிதாவின் சித்தம், அப்ப பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இனி என்ன பண்ணிடலாம், என்ன நடந்தாலும் சரி நம்ம முழுமையா நம்மளை ஒப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு இப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தைரியமா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம அந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 41, 42ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல. இப்ப யாருடைய சித்தம் அல்லன்னு முடிவு பண்ணிட்டாரு இவர். தெரிஞ்சிருச்சு இவருக்கு. தேவன் பதில் கொடுத்துட்டாரு. எப்படி? எந்த எதுவுமே அவர் பதிலே கொடுக்காம பதில் கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம இதுதான் என் சித்தம்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அதை புரிஞ்சுக்கிட்டாரு. புரியுதுங்களா? உணர்ந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுதான் எபிரேயர்ல எபிரேயர் 5:7 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இப்ப விண்ணப்பம் பண்றாரு. எப்படின்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்களும் ஜெபம் பண்றாரு, விண்ணப்பம் பண்றாரு, வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்ப இவர் பண்ண பிரேயர் கேட்கப்பட்டுருச்சா இல்லையா தேவனுக்கு? பிதாவே என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தம்படி கடவுதுன்னு பிரேயர் பண்ணுது தேவனுக்கு கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டுச்சு. தேவன் பதில் கொடுத்துட்டாரா? எப்படி கொடுத்தாரு? பேசாமலே கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? இப்ப நம்ம இதுதான் மெயினா புரிஞ்சுக்கணும். சில அதாவது இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு அழகா அந்த இடத்துல புரிஞ்சு வெளியே வந்திருக்காரு. அதை மூத்த சகோதரர் எவ்வளவு அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவருக்கு இதுதான் சித்தம்னு சொன்னோம்னா அவ்வளவு நேரம் அந்த பயம் திகில் எல்லாம் என்ன ஆயிடுச்சு?
ஒரு நிமிஷத்துல போய் அந்த பிதாவின் பலம் வந்து இவருக்கு பயங்கரமா பலப்படுத்திருச்சு. ரொம்ப கேஷுவலா வந்து நிக்கிறார். இங்க வந்தவொடனே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. யூதாஸ் வரார். யூதாஸ் வந்து என்னத்துக்குப்பா நீ வந்த அப்படின்னு கேட்கிறார். நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செஞ்சிரு அப்படின்றாரு. பேதுரு காதை வெட்டுறாரு. வெட்டின உடனே என்ன பண்ணிடுறாரு பேதுரு, அதை உரையில போடுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் இப்ப என் பிதாவிட்ட வேணும்னா 12 லேகியோனுக்கு அதிகமா தேவதூதர்கள் என்ன பண்ணிடுவாரு, கொண்டு நிறுத்த மாட்டாரு நீ நினைக்கிறியா? அப்ப தேவன் அந்த இடத்துல எவ்வளவு பலப்படுத்தி இருக்காரு பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துவ. ரொம்ப தைரியமா சொல்றாரு. இப்பதான் பிரச்சனையே, இது வரைக்கும் கூட ஒரு பிரச்சனையை சந்திக்கல நேரடியா, இனிதான் பிரச்சனையை சந்திக்க போறாரு. ஆனா எப்படி தைரியமா பேசுறாரு. 12 லேகியோனுக்கு அதிகமா தேவதூதர்களை வந்து எனக்கு கொண்டு நிறுத்த போறார். ஆனாலும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இவரே வந்து பட்டையிட்ட எடுத்து வச்சுட்டு வாங்கன்னுவாரு. இங்க வந்து பட்டையிட்ட எடுத்தோடனே நீ எதுக்கு எடுத்தேன்னு கேட்பாரு. இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியமா செஞ்சுட்டு இருக்காரு, நம்ம அதை தான் கவனிக்கணும். அவர் மனசுக்குள்ள அதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைமையும் இப்பயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி இந்த இவ்வளவு அதாவது அவ்வளவு பலவீனமா இருந்தவருக்கு இப்படி ஒரு பலன் எப்படி கிடைச்சது அப்படின்னும் போது இதைதான் சீசர்களுக்கும் சொன்னாரு. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோதனை நேரத்துல தேவன் என்ன கொடுப்பாரு, பெரிய பலத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். அவங்க அதை கேட்கல. பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்றாங்க. பேதுரு வெட்டி பாக்குறாரு, ஒன்னும் முடியல, எல்லாம் முடிஞ்சு. அடுத்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனோடனே இப்பதான் பேதுருக்கு பெரிய அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியலைங்களா. போறாரு இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோம்னா பேதுரும் என்ன பண்றாரு, யோவான் கூட போய் பாக்குறாரு. இந்த இடத்துலதான் ஒரு சம்பவம் நடக்குது. வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, இப்ப இதைதான் சொன்னார் அவரு. பேதுரு உனக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு என்ன சொன்னார் பேதுரு, மத்தவங்க காட்டி கொடுத்தாலும் நான் மறுதளிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்ட்டாரு. இப்ப பாக்க 2 பேர் பார்வையிலேயே பேசிக்கிறாங்க. பேதுரு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, சாத்தான் உன கோதுமையில சொலக்கையில போட்டு புடைக்கிற மாதிரி உத்தரவு வாங்கியிருக்கான்ப்பா. சொன்னனே கேட்டியா, என்னையவே யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னது மாத்திரமில்ல, சபிக்கவும் திட்டவும் ஆரம்பிச்சாராமா. இயேசு கிறிஸ்து முன்னாடியே நடக்குது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவை என்ன மனநிலைமையில பாத்திருப்பாரு இந்த இடத்துல, என் கூடயே இருந்து நீயே என்ன இப்படி மறுதளிக்கிற அப்படி பாத்திருப்பாரா? அவ்வளவு தூரம் நான் சொன்னனே பேதுரு, இப்படி விட்டுட்டியே நீ உன்னோட பலவீனத்துல, நீ பலன அதாவது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்குன்னு வசனத்தை இங்க பேதுரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி விழுந்துட்டார். விழுந்த உடனே பாத்தீங்கன்னா கண்ணிலேயே பார்த்து சொல்லிடுறாரு. இது பேதுருக்கு வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதற்கப்புறம் வந்து அவர் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருக்காரு, பின்னாடி பார்க்கலாம். இந்த ஒரு சம்பவம் நடந்துருது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சோதனை அப்படியே தொடர்ந்தே வருது. இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய சோதனைகள் வருது. ஒருத்த வந்து திடீர்னு கன்னத்துல நீ என்னடா பிரதான ஆசிரியருக்கு இப்படி பேசுறாரு, அவருக்கு நீ எதிர்த்து பேசுறியான்னு ஓங்கி ஒருத்த அரைஞ்சிடறான். நினைச்சு பாருங்களேன், அவர் யாரு, அந்த சராசரத்தின் தன்னுடைய கரங்கள்ல பிதாவுடைய வார்த்தையா இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனவரு. இந்த மனிதன் வந்து ஓங்கி ஒரு கன்னத்துல அடிக்கிறான். சாதாரணமா ஏப்பா நான் என்ன தப்பு பண்ண அடிக்கிற, நீங்க ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சிட்டாரு. பெருசா ஒன்னும் ரியாக்ஷன் காட்டல. அவ்வளோவையும் கடந்து வராரு. எல்லாம் பாருங்க. இதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் தொடர்ச்சியா பார்க்க முடியல. அடுத்தது அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து சிலுவைக்கு வந்துருது. சிலுவையில வந்தவன பாத்தீங்கன்னா அவர் அந்த மரணிக்கிற தருவாயில வாசிக்கலாம். லூக்கா 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா, கைவிடுவார்ன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு ஏன் சொல்றார்? எதற்காகப்பா? தேவன் கைவிடுவார், அவ்வளவுதான். அது அமைதியா கடந்து போயிருக்கலாம்ல. தேவன் இனி கைவிட போறாருப்பா. இப்ப அங்க வந்தாருல,
ப்ரேயர் பண்ணி வந்து முடிஞ்சவொடனே இனி அரெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு இப்படி எல்லாம் கொண்டு போவாங்கன்னு இவரே போய் தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. என்னை தான் தேடுறீங்கப்பா, நான் தான் பிடிச்சிக்கங்க அப்படின்னு இவரே கொடுத்துட்டாருல. இங்கேயும் வந்து தேவனே என்னை கை விட்டீங்க அப்படின்னு அவர் அமைதியா கடந்து போயிருக்காம. ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு இந்த இடத்துல மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அதான் சார், அது முதல்லயே தெரியும் தானே அவருக்குன்னு கேட்கிறேன் நான். நீங்க சொல்ற பாயிண்ட் நான் கேட்கறது என்னன்னா, எல்லாம் நீங்க சொல்ற பாயிண்ட்ல ஓகே, அவர்னால தாங்க முடியாம தான் கத்தினார். ஆனா இதெல்லாம் நடக்குன்னு அவருக்கு முன்னமே தெரியுமில்ல. அப்பாட்ட பேசிட்டே இருந்தார்ல. ஆக்சுவலா நல்ல ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் கைவிட போறார்ன்றது இயேசு கிறிஸ்து தெரியும். ஆனா எப்படி கைவிடுவார், எங்க கைவிடுவார், அந்த சம்பவம் எப்படி நடக்கும்ன்றது யாருக்கு தெரியாது? இயேசு கிறிஸ்துக்கு முழுமையா தெரியாது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே திடீர்னு சில நேரங்கள்ல நம்மளுக்கு நடக்கும் பொழுது நம்ம அந்த அதிர்ச்சி ஆயிட்டோமா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்ன்றது கூட நம்ம மறந்துடுவோம். புரியுதுங்களா? என்ன சில நேரம் பதட்டத்துல நம்மளே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அதை மறந்துடுவோம். தெரிஞ்ச விஷயத்த கூட தெரியாத மாதிரி நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்திருக்கார். வாசிக்கல. இதே வந்து பாருங்க, சங்கீதத்துல கூட தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் போய் 40 நாள் புக்ல என்னை குறித்து என்ன எழுதி இருக்கிறது எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா இதே 22ஆம் சங்கீதம் 1ஆவது வசனத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்ற வசனத்தை இவரு வாசிச்சிருப்பார்ல. புரியுதுங்களா? அப்ப எல்லாமே எப்பவுமே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப பதட்டம் அடைய மாட்டோம். ஆனா அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துக்கு இந்த இடத்துல ஒரு பதட்டம் வருது அப்படின்னா, முதல் முறையா எந்த இடத்துல பிதா தன்னை கைவிட்டார் அப்படின்றத உணர்றாரு தெரியுங்களா? முதல் முறையா இந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து வந்து பிதா என்னை கை விட்டுட்டார் அப்படின்ற உணர்வே அவருக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துலதான் தோணுது. இப்ப கெத்செமனேல கூட வந்து அவர் பதில் கொடுக்காட்டியும் கூட அவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு வந்துட்டாரு. அவரு இங்க வந்து அந்த மல்கூஸ் காதை வெட்டணும்னு எடுத்து வைக்கிறாரு, அங்க ஒட்டிடுது. ஓகே, பிதா எங்க கூட இருக்கிறாருன்றாரு. அதுல புரிஞ்சுக்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன். அது வரைக்குமே பிதா அவர் பிதா பேசலன்னா கூட அவர் இன்னும் என் கூட இருக்கிறார் அப்படின்ற அவருடைய உணர்வு இருந்துட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல தான் அவர் என்னன்னா அந்த வசனம் வாசிச்சிட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும். எனக்கு உதவி, நான் இவ்வளவு பிரச்சனைக்குள்ள வந்துட்டேன், இவ்வளவு கடந்து வந்துட்டேன், எனக்கு உதவின்னு இப்ப உங்கள்ட்ட இருந்து என்ன இல்ல, ஒண்ணுமே உதவியே வரலையே, நான் இவ்வளவு நேரம் கதறேனே. நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும். கதறி சொல்ற வார்த்தை இப்ப பிதா என்ன பண்ணிட்டாரு, முகத்தை திருப்பிட்டாரு. அம்மா கேளாமலும். ஏன் தூரமாய் இருக்கிறீர். அதே 2வது வசனம் வாசிங்க. என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன். நான் பாருங்க பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். பதிலே காணோம். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அப்படின்னா இவர் சிலுவையில இரவும் பகலும் கூப்பிட்டு இருந்தாரு நம்ம எடுத்துக்கூடாது. தொடர்ச்சி, ஒரு தொடர், இரவும் பகலும் மாறி மாறி வர்றது ஒரு தொடர் மாதிரி இவர் தொடர்ச்சியா சிலுவையில பிதாவை நோக்கி பேசிட்டே இருக்கிறாராமா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிதா கிட்ட இருந்து டோட்டலா பதிலே வரல. ஆனா சிலுவையில ஒரு இடத்துல அவருக்கு பதில் வந்துச்சு, ஒரு இடத்துல பதில் வந்து அதை புரிஞ்சுட்டாரு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா பதிலே வரல. அதை அவர்னால தாங்கவே முடியல. அந்த பிதா என்னை கைவிட்டார் அப்படின்றது அந்த இடத்துல உணரும் போது என்ன ஆகுதுன்னா அவர்னால ஜீரணிக்கவே முடியாம என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப 22ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்தை நல்லா கவனிச்சுங்க. என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லைன்னு சொல்லிட்டு இதே 3வது வசனம் வாசிக்கும் போது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். வாசிங்க 3வது வசனம். இஸ்ரேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? எதற்காக இந்த வார்த்தை? இவ்வளவு நேரம் வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் பகல்ல கூப்பிட்டேன் பதில் இல்ல, இரவுல கூப்பிட்டேன் அமைதல் இல்ல, என்னை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு கதர்னவரு அடுத்த 3வது வசனத்திலேயே வசனம் வருது, இஸ்ரேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? தன் மகன். அப்ப இந்த இடத்துல அந்த இடத்துல எப்படி உணர்ந்தாரு? தேவன் பதிலே கொடுக்காம ஒண்ணு உணர்ந்தாருல, அதே மாதிரி இந்த இடத்துலயும் தேவன் பதிலே கொடுக்காம ஒரு விஷயத்த உணர்ந்துட்டாரு. தேவன் நீங்க எப்படி இருக்கீங்க,
பரிசுத்தமா இருக்கீங்க. இப்ப எல்லாத்துடைய பாவமும் யார் மேல இருக்கு? என் மேல இருக்கு. இப்ப பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றதுல? அழிப்பார். அதனால நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால இப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ண ஆகணும்? என்ன கைவிட்டே ஆகணும். அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்திடுறார். படுத்திட்டு ஆனாலும் அத புரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து இப்ப இயேசு கிறிஸ்து வந்து சாகுறது அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பரிபூர்ண மனுஷன். அவர் எந்த பாவமும் செய்யல. நம்மளுடைய பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவர் பாவமே செய்யாத ஒரு மனுஷனுக்கு மரணம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் நிகழவே நிகழாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு சிலுவையில அந்த கல்வர்களுக்கு முன்னாடி இவர் மரிச்சிட்டார். எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு வசனத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி. இதுதான் பாயிண்ட். என்ன ஆயிடுச்சாமா, பிதா தன்னை கைவிட்டார்னு அவர் முழுமையா உணர்ந்த உடனே அவருடைய ஹார்ட் வெடிச்சிருச்சாமா. இருதயம் மெழுக போல உருகிருச்சுன்னா ஹார்ட் வெடிச்சு செதறிடுச்சு, அதை தாங்க முடியாம. அப்ப பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுதா? அப்ப அவருக்கு ஒரு ஹார்ட் வந்து வெடிக்குது அப்படின்னா அந்த மனிதனுக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும். அப்ப அந்த தேவன் கைவிட்ட ஒரு சம்பவம் வந்து அவ்வளவு பாதிச்சிருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் மனிதனா பிறந்ததுல இருந்து அந்த கடைசி வர வரைக்கும் எல்லாமே யார் ஆறுதலா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல சொல்லுவார்ல, நீங்கள் எல்லாரும் மந்தையை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போகும் சொல்லிட்டு நீங்க எல்லாம் என்னை விட்டு ஓடி போகும் காலம் வரும், ஆனாலும் என் கூட யார் தெரியும், நான் தனியே இரேன், என் பிதா என்னோட கூட இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அப்ப அந்த மாதிரிலாம் சொன்னவருக்கு கடைசியில இப்ப பிதாவுக்கும் இவருக்கும் ஒட்டும் இல்ல உருவம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தவன தாங்க முடியாம இருதயம் வெடிச்சிருச்சு. இப்ப நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே மிகப்பெரிய சோதனை வந்துச்சு. மிகப்பெரிய சோதனை 3 பேத்துக்கு வந்துச்சு பர்டிகுலரா. அதுதான் பார்க்க போறது. அன்று ராத்திரியிலே சோதனை வந்துச்சு எல்லாத்துக்கும். மிகப்பெரிய சோதனை பர்டிகுலரா 3 பேத்துக்கு வந்துச்சு. ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு பேதுரு, இன்னொன்னு யூதாஸ். இந்த 3 பேத்துல 2 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். லூக்கா 26ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 61, 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அப்போ பேதுருக்கு தன் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு காரியத்தை நினைச்சேதான் அவரு எப்பெல்லாம் நினைப்பு வருமோ அப்பெல்லாம் நினைச்சு அழுதுருக்கார், வேதனைப்பட்டிருக்கார். நினைச்சு பாருங்க, ஒரு சேவல் கூகுச்சுன்னா இவருக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? அவரை மறுதளிச்ச அவரை இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? சேவல் கூகும் போதெல்லாம் இவருக்கு என்ன ஞாபகம் வரும்? மறுதளிச்சது. நினைச்சு அவர் வாழ்க்கை முழுவதும் நிறைய, அது போன டைம் சப்ஜெக்ட்ல கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர் அழுது அவருக்கு இந்த 2 பக்கம் அந்த கோடு மாதிரியே அச்சு வந்துருச்சுங்களாமா. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு. இவ்வளவு ஃபீலிங் இவருக்கு தேவையா? சொன்னார்ல அவர் அப்பவே, பேதுரு நீ பெரிய சோதனைக்குள்ள மாட்ட போற, ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாரா? என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து சொன்னதுவே அவர் வந்து நான் பலம் உள்ளவன், எனக்கு பலம் இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டாரு. பெரிய சோதனைக்குள்ள உழந்து. இது எப்படின்னா, இது ஆக்சுவலா இந்த திரள் கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் மாதிரி தான். கிடைச்ச வாய்ப்பு விட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தொய்த்து வெளுக்கப்பட்டு சிக்கி சீரழிஞ்சு வருவாங்கன்ற மாதிரி ஆகி போச்சு. அடுத்ததான் இன்னொருத்தர் வாசிக்கலாம். மத்தேயு 27:4-5. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, உன் பாடு என்றார்கள். உன்னோட பாடு, நீ செஞ்சதுக்கு நாங்க காரணமா? நீ தானே பண்ணத, நீயே ஏத்துக்க. சாத்தான் கடைசியில் இப்படிதான் கை விடுவானம்மா, அவனுடைய திட்டத்துக்கு பயன்படுத்திட்டு. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இது 2ஆம் மரணத்துக்கு போற வகுப்பாருக்கு இப்படிதான் இயேசு கிறிஸ்து அங்கேயே சொன்னார், இன்று ராத்திரியில நீ ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு. அது நீதாப்பா அப்படின்னு அவர் நேரடியாவும் சொல்லி பார்த்தாரு. கேட்கல. கடைசியில என்னன்னா, தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிற ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாரு. ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனநிலைமை சாதாரணமா இருக்குமா? அப்ப யூதாசுடைய மனநிலைமை கடைசி கட்டத்துல அவர் எவ்வளவு ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டாரு பாத்தீங்களா?
போய் வந்து அந்த மரணத்தை கடந்து போக வேண்டியதா இருக்கு. அதே மூன்றாவதா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேல சொட்ட ஆரம்பிச்சா எங்க வந்து கல்வாரியில வந்து டோட்டல் ரத்தமும் என்ன வந்து வெளியே வந்து ஜெபத்தின் மூலியமா என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அந்த நைட்ல வந்து 3 பேத்துக்கு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு. விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அதுல ஜெயிச்சிட்டாரு. 2 பேர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோதனைக்குள்ள சிக்கிட்டாங்க. இப்ப பாடம் அதோட முடிஞ்சுது. இப்ப நமக்கு வந்துருவோம். நமக்கும் வருகிற ஏப்ரல் 21 அன்று ராத்திரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு மனசு என்னன்னா, பஸ்கா காலத்துல நம்மளுக்கு சோதனை வரும் பேசுவோம். அந்த சோதனை எப்ப உச்சக்கட்டத்தை எட்டும் நம்ம என்ன நினைச்சிருவோம், பஸ்காவை அனுசரிச்சுட்டா அப்பா இந்த வருஷம் சோதனை என்ன ஆயிடுச்சு, பஸ்காவை அனுசரிச்சிட்டோமா நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்க பெரிய சொல்லுங்க. பஸ்காவை அனுசரிச்சு முடிச்ச உடனே பஸ்கா சோதனை எல்லாம். ஆனா இன்னைக்கு பார்த்த 3 பேத்துக்கு சோதனை எப்போ ஆரம்பிச்சது, எப்ப ஆரம்பிச்சது, பஸ்காவை அவங்க அனுசரிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல முடியறதுக்கு முன்னாடி, முடிஞ்சதுக்கு அப்புறம். பஸ்கானா நினைவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அப்பத்துல போய் கைய வைக்கும் போதே நமக்கு சோதனை எங்க போகுதுன்னு தெரியுங்களா, உச்ச கட்டத்துக்கு போகுது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் தான் நீங்க பெரிய சோதனையில மாட்ட போறீங்க. நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பார். அப்ப வருகிற 21ஆம் தேதி நம்ம இந்த பஸ்காவை போய் அனுசரிக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. பர்டிகுலரா சொல்லிட்டாரு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற. யாரை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம் ஏன் அந்த இடத்துல வந்து பொதுவா அப்படி ஒரு வார்த்தையை வச்சு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு இன்னொரு வசனம் தொடர்ச்சியா பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17. நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நான் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது. ஐக்கியமாய் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியம் படிக்கிறோம்ல, இது திருவிழித்துல போய் பார்த்தா என்ன தெரியுங்களா இருக்கு, பங்கடைகிறோமாமா. நம்ம அந்த சரீரத்துல போய் இணைகிறோமாமா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அப்பத்தை பிட்டு நாம் புசிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் கிறிஸ்து, அதாவது புசிக்கிறது அப்படின்னால என்னது, ஏன்னா அதெல்லாம் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். புசிப்பு அப்படின்னா அப்பம் அப்படின்றது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு. அதை புசிக்கிறதுன்னு என்ன, அவருடைய பங்கடைகிறது தான் சார். எப்படின்னு கேட்கிறேன். எப்படின்னா நானே விளக்கமா சொல்லிடுறேன். புசிக்கிறது அப்படின்ற வார்த்தைக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்குன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஈடுபடி ஏற்றுக்கொள்றதுல ஆரம்பிச்சு அவர் வாழ்க்கையில அனுபவிச்சார்ல, அவர் அந்த அவருக்கு வந்த அந்த பாடுகள் எல்லாம் ருசிச்சார்ல. ஆக்சுவலா நாமும் அதே மாதிரி ஒரு பாட இப்ப ருசிக்கணும், தயாராகணும். அதுக்கு பங்காகிறதுன்னா என்ன, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளின்னு சொல்றோம்ல. அப்ப என்ன அப்படின்னா, புசிக்கிறது அப்படின்னா அவர் எப்படி இந்த உலகத்துல வாழும் பொழுது பாடுகள்ல வந்து பாடுபட்டார், எல்லாத்தையும் எப்படி சகிச்சாரோ அதுல இன்னையில இருந்து நம்மளும் என்ன பண்ணிடுறோம், பங்காளி ஆயிரும். நமக்கும் வந்து அதே மாதிரி நாமும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்க்கை முறையை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதுதான் அந்த அப்பத்தை புசிக்கிறதுக்குன்ற ஒரு அர்த்தம் இல்லைங்களா. அடுத்த வருஷம் 17ஆவது வசனம் வாசிருங்க. அதுதான் 17ஆவது வசனத்துல முடிச்சிட்டாரு. சொல்லுங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே அப்பத்துல இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரே இயேசு கிறிஸ்து ஈடுபடியில அந்த புண்ணியத்துல நம்ம போய் இணையறனால அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அந்த சரீரத்துல அந்த சரீரத்திற்கு பங்காளி ஆகிறது அப்படின்றது நம்ம அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது, புசிக்கிறதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம வாழ்றது அதாவது வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துறத புசிக்கிறது அப்படின்றது. பின்பு அடுத்த வசனம் வாசிக்கலாம். 26 மத்தேயு 26, 27, 28. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இப்ப அங்க ஒரு பிரேயர் பண்ணார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி கூடுமானால்
நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய என்னுடைய சித்தம் உள்ள தேவனை உங்களுடைய சித்தம்ட்டாரு. இப்ப தேவனுடைய சித்தம் அந்த பாத்திரத்துல தான் என்ன ஆகணும், பானம் பண்ணி ஆகணும். இப்ப அந்த பாத்திரத்தை யார் கையில கொடுத்துட்டாரு? அப்போஸ்தலருக்கு. இப்ப பாத்திரம்னா புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து அங்க போய் பிரேயர் பண்ணால இந்த பாத்திரம் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு, அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு, துக்கப்பட வேண்டியது இருக்கு. இவ்வளவு பாத்திரம், இந்த பாத்திரத்தை வந்து சேம் இப்போ நம்ம கையில கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இதுல நீங்க பானம் பண்ணுங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன் பொறிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கைய இந்த பூமியில அவர் அதாவது அவரு மாதிரியே 100% நம்மளால வாழ முடியுமா என்ன அப்படின்னு கேரண்டியில கொடுக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பிரியப்படுறாரு, என்னுடைய சரீரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பங்கடைங்க அப்படின்றாரு. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன, நான் வாழ்ந்த வாழ்க்கையில நீங்களும் இணைச்சுக்குங்கப்பா, உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்குங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து நம்ம என்னைக்கு அந்த அப்பத்தை பிக்கிறோம், என்னைக்கு அந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும் போது வந்து நம்ம ஏதோ ஒரு நினைப்புல இது வந்து இந்த வருஷம் நான் செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கி என்னை புதுப்பிக்கிருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல, புதுப்பிக்கிறது தான். ஆனா என்ன புதுப்பிக்கிறது, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நான் ஒரு படி என்ன ஆயிட்டேன், சரீரத்துல இணைஞ்சிட்டு அங்கம் ஆயிட்டேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டேன் அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம இணையணும். நம்மளுக்கு அந்த மைண்ட் இருக்கணும். அதுல போய் கை வைக்கும் பொழுது நம்ம ஏதோ இந்த வருஷம் எப்படியாவது போய் அதை அனுசரிச்சா போதும் அப்படின்னு யூதாசும் போடார் அந்த பந்தி. இப்ப ஒரு கேள்வி, யூதாஸ் வந்து கர்த்தர் இந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தார்ல, பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இது என்னுடைய சரீரமா இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல, இதுல யூதாஸ் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. பாத்தீங்களா, நம்ம எவ்வளவு தவறா புரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா? இதுதான், இது எல்லாம் தெளிவு இல்லாம நம்ம போய் அப்பத்துல கை வைக்க கூடாது. ராபோஜனம் ஸ்டார்ட் ஆகுது, ராபோஜனத்தை எல்லாம் அவங்க அனுசரிக்கிறாங்க. அனுசரிக்கும் போது இவர் சொல்றாரு, எங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்றாரு. எல்லாம் யாரு யாருன்றாங்க, நீதான் சொல்லி அவட்டி சொல்லுகிறாரு. சீசர்களுக்கு புரியல, யார் தான் கேளுன்றாரு. இந்த அப்பத்தை நான் பிட்டு, இந்த துணிகையை பிட்டு நான் யார்கிட்ட கொடுக்கணும் அவன் சொல்லி கொடுத்துட்றாரு. கொடுத்தவனா யூதாஸ் வாங்கினவனா நீ போய் செய்யறத சீக்கிரம் செய்கின்றாரு. அதற்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்றார். நீ வீட்டுல போய் இந்த வசனங்களெல்லாம் நீங்க தெளிவா படிச்சு பாருங்க. அப்ப நம்மளுக்கு இந்த புரிதலே இல்லாம நம்ம அனுசரிச்சா வாசிக்கலாம். இப்போ 1 கொரிந்தியர் 11:27. 1 கொரிந்தியர் 11:27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, இந்த மாதிரி புரிதல் இல்லாம நம்ம போய் கை வைக்கும் போது நம்மளும் யார்தான், அபாத்திரவான்கள் தான். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் அப்போனா என்ன, அது என்ன குறிக்குது, அதை புசிக்கிறதுன்னா என்ன, அது எப்படி புசிக்கணும், அது புசிச்சதுக்கு அப்புறம் என்ன நிகழும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எந்த ஒரு புரிதும் இல்லாம நம்ம போய் கை வைக்கும் போது நம்ம யாரா மாறிடுறோம், அபாத்திரவான்களா மாறிடும். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். பெரிய வார்த்தை இது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 11:28. 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து எதுக்கு சொல்றாருன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் முழுமையா புரிஞ்சு அதற்குண்டான அந்த ஃபீலோட, அதற்குண்டான பயத்தோட, பக்தியோட, அதற்குண்டான உணர்வோட போய் அதுல கை வைங்க அப்படின்றாரு. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில், அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் புசித்து கிறிஸ்துவின் ரத்தத்தில் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். அடுத்த வசனம் பாருங்க, ஒரு பெரிய எச்சரிப்பு அப்போஸ்தலனாகிய பவுலும் கொடுக்கிறாரு. 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். பாருங்க, நிதானித்து, அவர் அதிகமா நிதானித்துன்ற வார்த்தையை கொடுத்துட்டே வர்றாரு. இது நம்மளுக்கு எச்சரிப்பு. இயேசுக்கு அந்த இடத்துல சொன்னார்ல, விழித்திருந்துன்னு சொன்னார்ல. இப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு எச்சரிப்பு என்னன்னா, நிதானித்து அறியாது இருந்தானால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்ப ஆக்கினை தீர்ப்புனா என்னது? அப்ப நமக்கு வந்து தீர்ப்பு எங்கேயே நிர்ணயிக்கப்படுது. நம்ம அபாத்திரவான கை வைக்கும் பொழுதே நமக்கு அங்க தீர்ப்பு வந்து நமக்கு நம்மளே தீர்ப்பு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இல்லைங்களா? இது நிமித்தம் இன்னொரு வசனத்தை இன்னும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. 11வது வசனம் 30வது 16வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிங்க.
இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் பாருங்க, அநேகர் பலவீனர். அந்த அப்பத்தை இன்னதுன்னு அறியாம போய் பானம் பண்ணிந்த, அதாவது கை வச்சார் பேதுரு, சரியா போய் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் விட்டுட்டு அவர் கேர் பண்ணாம புரியாம போய் கையை வச்சுட்டாரு. கை வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அநேகர் பலவீனர் மாதிரி பேதுருக்கு ஒரு பெரிய பலவீனம் வந்துச்சு. என்ன பலவீனம்? இயேசு கிறிஸ்துவையே மறுதளிக்கிற பலவீனம் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கும் பலவீனம் உண்டாக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆவிக்குரிய பலவீனம். அடுத்து வியாதி உள்ளவர்களும். வியாதி எதை அடையாளப்படுத்துது? ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அவங்க படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. சத்தியத்தில் எதையுமே ஓட முடியாது, பேச முடியாது, செய்ய முடியாது. அதாவது சபைக்கு அப்படியே வர்றது கட் ஆகும். அப்படியே ஒவ்வொரு சபையை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வரும். இப்படி ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்ததா பாத்தீங்கன்னா அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய நித்திரை. நித்திரைன்னா ஒரு மரணம். ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் இங்க மரணிச்சிடறாருன்னு வச்சுக்கலாம். இங்க ஒருத்தர் நின்று பயங்கரமா சத்தியம் பேசுறார். அந்த இந்த சத்தியம் பேசி முடிச்சவொன்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய உந்துதலை கொடுக்குது, மாற்றத்தை கொடுக்குது. ஆனா மரணித்தவருக்கு என்ன கொடுத்திருக்கோம்? ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி எவ்வளவோ சத்தியம் கேட்டாலும் எந்த மாற்றமும் இல்லாம நம்மள நீ என்ன வேணாலும் பேசு, நான் இப்படிதான் அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டு போயிடும். இதெல்லாம் நம்ம நிதானிக்காதவர்களா இருக்கும் பொழுது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நிதானிக்காம நம்ம கை வைக்கும் பொழுது அதுக்கப்புறம் சோதனை நம்மளுக்கு, அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பஸ்காவை அனுசரிச்சுட்டு வந்துட்டோமா, நம்ம அதோட நம்ம அந்த வருஷத்துடைய முடிஞ்சதுன்னு. ஆனா அதற்கு பின்பதாக ஏன் நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, பஸ்காவை 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த தியானத்தை ஆரம்பிச்சு அனுசரிச்சதுக்கு அப்புறம் 3 மாசம் அதை கண்டினியூ பண்ணி அந்த தியானத்துல இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த 3 மாசம் நம்ம அந்த எல்லா காரியங்களும் தெளிவா தெரிஞ்சு அதுல கை வச்சதுக்கு அப்புறம் அது வாழ்க்கையில 3 மாசம் நம்ம நடைமுறைப்படுத்தி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம 3 மாசம் செஞ்சு பழகிட்டோமா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில அது என்ன ஆயிரும். இப்ப காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு 3 மாசம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டோமா, அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 4 மணிக்கு மேல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கமே வராது. அந்த மாதிரி நடைமுறைப்படுத்தி பழகணுமாமா. ஆனா நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோம்? 1 வாரத்துக்கு முன்னாடி. இதுல என்ன நம்ம தயாரா போய் உட்காரும்? நம்மளை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்த முடியும்? இப்ப நம்மளாம் பாத்திரவான்களா? இப்ப பேதுருக்கும் யூதாஸுக்கும் அந்த சோதனை வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோமா? பேதுருக்கும் யூதாஸுக்கும் வந்த மாதிரி ஒரு சோதனை நமக்கு வருது, நம்ம ஜெயிச்சிருமா? முடியுமா? முடியாது. அந்த கான்பிடன்ஸ் இருக்கா? அப்ப அது இல்லாம போய் கை வச்சுமா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா தான் இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இது எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே தான். நம்ம இந்த உணர்வுகள் இல்லாம அந்த பந்தியை அனுசரிக்க கூடாது, அவ்வளவுதான். இதற்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? இந்த பந்தியை அனுசரிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும், இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது இயேசு கிறிஸ்து டைரக்டாவே தன்னுடைய சீசர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதற்கப்புறம் இன்னைக்கு பவுல் மூலியமா நமக்கு பெரிய அபாத்திரவான்கள் அப்படின்ற எச்சரிப்பு. அநேகர் பாருங்க, இது நிமித்தம் உங்களில் அநேகர். அப்ப உங்களில் யார சொல்றாரு அவரு? வெளியே இருக்க யாரையாவது சொல்றாரா? அந்த கொரிந்து சபையில இருக்கவங்க சொல்றாரு. இது இன்னைக்கு யார சேரோது? நம்மளதான். உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களாம இருக்கிறீர், அநேகர் நித்திரையும் அடைஞ்சிட்டாங்களாமா. அப்ப அநேகர் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் இனி என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது, அவங்களுக்கு மாற்றம் ஒன்றும் கிடைக்காதுன்ற கண்டிஷனுக்கு போயிருவாங்க. நீங்களும் அதுல இணைஞ்சிடாதீங்கன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஒரு எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு அன்று ராத்திரி அவங்களுக்கு நடந்த மாதிரி நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நாம் எதிர்கொண்டு ஜெயிக்க நாம் தேவனோடு தொடர்புல இருந்துட்டே இருந்து, ஜெபத்துல தொடர்புல இருந்துட்டே இருந்து, பாத்திரவான்களா போய் அனுசரிச்சு தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட சென்று சேர கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.